ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 7 ஃபேக்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட மூளையை பற்றி நிறைய இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. மனிதர் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஹியூமன் வந்து நமக்கு வந்து என்னதுன்னா ஒரு புரியாத புதிர் தான். அவங்க வந்து நிறைய அவங்கள பண்ணுறது எல்லாமே நம்ம மூளையை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே நமக்கு வந்து என்னது செயல்படுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு 7 ஃபேக்ட் இருக்குது. அதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக் அண்டு கேஜெட்ஸ்லாம் இருக்குது. அதாவது கேமரா, லேப்டாப்பு, ஸ்மார்ட் வாட்சு, கேமிங் லேப்டாப்பு, ட்ரோன் கேமரா, அதுக்கப்புறம் நிறைய கேஜெட்ஸ் ஐட்டம் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்து எனக்கு பிடிச்சிருந்து. நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வாங்குங்க. ஓகேவா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய ஒரு ஒர்க் பண்ணுறதுல வந்து நிறைய ஆப்ஷன் வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆப்ஷனை தேடி தான் போவாங்களே தவிர அவங்க வந்து கரெக்டான டைமில் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸில் வந்து இந்த டேஸ்க்குள்ளே ஒர்க்கை வந்து முடிக்கணும், இந்த டேஸ்க்குள்ளே நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிஷனாக வைப்பாங்க. எதனால் அப்படின்னா இப்போது டார்கெட் இல்லாமல் இருந்து அப்படின்னா ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கம்ஸ்லாம் அவங்க வந்து சரியாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் இது இல்லைன்னா தான் இதை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்டு வந்து தோணும். ஆனால் அதே டைம் வந்து இப்போ டார்கெட் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுவோம். அதே நேரம் சீக்கிரமாக முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்பவே மும்மரமாக செயல்படுவோம். அதே இது ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து என்ன போய்ட்டு தள்ளி போட்டுகிட்டே போவோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் வந்து இத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டார்கெட்டாகவே கொடுப்பாங்க. இது வந்து எதுக்காக, நம்ம ஒர்க் பண்ணுறவங்களோட மைண்டை வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? செகண்ட் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தங்க வந்து ஒரு 3 உண்டியல் வந்து வச்சுருக்காங்க. சரியா? அந்த உண்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்டியல் வந்து ஒரு குழுவாக இருக்காங்க, ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும். அடுத்த செகண்ட் உண்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு குழந்தை மட்டும் இருக்குது, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அப்புறம் தேர்ட் உண்டியல் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும், அதாவது ஃபஸ்ட்டு உண்டியலும் செகண்ட் உண்டியலும் அந்த 2 மெம்பருக்கும் யார் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தேர்டு உண்டியல் வந்து போடணும். இதில் ஃபஸ்ட்டு உண்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சமாக போட்டிருப்பாங்க. ஆனால் செகண்ட் உண்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தனியாக இருக்குது, அது வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு தனிநபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாகவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ குழுவாக இருக்கிறவங்களோட தனிநபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தனிநபருக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாரோட மனசுமே இறங்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து நம்மளோட மூளை தான். சைக்காலஜி ஃபேக்டில் நம்ம மூளை வந்து இப்படி தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தேர்ட் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மனசு வந்து முழுசாக வந்து ஏற்றுக்காது. அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணவே மாட்டோம். என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணுவோம். ஒன்று நல்ல விஷயத்தையும் திங்க் பண்ணலாம், இல்லாட்ட கெட்ட விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம திங்க் பண்ணுவோம். அது எல்லாமே அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு வந்து இப்படி தான் வேலை பண்ணோம், அதை வந்து மாற்ற முடியாது. இது வந்து என்ன பண்ணுவோன்னா இது வந்து ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் தான். ஓகேவா?
அப்புறம் ஃபோர்த்து ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் வந்து சமைப்பாங்க. அவங்க வந்து சிலருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சமைச்சதை நம்மளே சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் நம்ம வந்து நல்லா தான் சமைப்போம். ஆனால் நம்ம சமைக்கிறத விட நம்ம இப்போ அம்மாவோ அக்காவோ நம்மளை சுற்றி உள்ளவங்க யாராவது சமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிடுவோம், வயிறார சாப்பிடுவோம், திருப்தியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற தாட் வந்து எல்லாமே என்ன இருக்குன்னா அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். இதுவும் வந்து ஒரு சைக்காலஜி ஃபேக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து இருக்கணும். அதாவது நம்மளை சுற்றி எப்போவுமே என்னது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இருந்து அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு என்னன்னா ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் தான். ஓகேவா? ஓகே, 6th ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹியூமன் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரே டைமில் மல்டி டாஸ்க் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மல்டி டாஸ்க் வந்து நம்மளால் ஒரே டைமில் வந்து பண்ண முடியாது. அதுக்காக வந்து நம்ம மூளையும் வடிவமைக்கப்பட்டது இல்லை. இது வந்து மனிதனாகவே உருவாக்குனது தான். ஒரே டைமில் 2 வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டது தான் காலப்போக்கில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேலையில் ஒரு வேலையில் மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக கவனம் செலுத்த முடியும். இது வந்து நம்ம ஒரு வேலை வந்து அதிகமாக கவனம் செலுத்த முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட மூளை வந்து 2 வேலையும் வந்து செய்யணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறது வந்து நம்மளோட ஹியூமனோட எண்ணம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நம்மளிடம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். இப்போ நம்மக்கிட்ட பணம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தேவைங்கமிச்சு அந்த தேவையை நோக்கி தான் நம்ம வந்து போவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கஷ்டப்படுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இதுதான் இதனுடைய ஃபேக்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.